ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேர்களுக்கு வணக்கம். எங்கப்பா ஆளையே காணோம். ஒருத்தர் போனாரு, போன வேகத்துல பயங்கரமா மேல ஏறிட்டு வந்தாரு. ஆனா ஆளு தெரிவாருன்னு பார்த்தா தெரியவே இல்லையே அப்படின்னு எல்லாரும் தேடி தேடி பாக்குறாங்க. குறிப்பா அதிமுகல இருக்கிறவங்க கூட எங்கப்பா நம்ம தோஸ்து காணோம். 1000 இருந்தாலும் அவர் எங்க தோஸ்துங்க, எங்க கூட இருந்திருக்கிறாரு, எங்க கூட பிரச்சாரங்கள் இருந்திருக்கிறாரு, ஒன்னா சாப்பிட்டு இருக்காரு, ஒன்னா பழகி இருக்கோம். 1000 இருந்தாலும் எங்க தோஸ்து. மனஸ்தாபப்படுறாங்க சார், அவரை கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் தன்னுடைய தோஸ்து செங்கோட்டையனை பார்த்து கேட்டிருக்காரு. பாவங்க அவரு, அழகா அதிமுகல இருந்திருக்கலாம், நான் தனிப்பாதையில தான் போவேன். இந்த பெண்குயின் ஸ்டோரி ரொம்ப வைரல் ஆயிடுச்சு. கூட்டத்துல இருக்கிறத விட தனியா போயிட்டு நான் என்ன பண்ணுவேன், ஒரு பாதையை தேர்ந்தெடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியா போயிடுச்சு. கடைசியில அந்த பெண்குயின் இறந்து போயிருச்சு அப்படின்ற ஒரு ஸ்டோரி இணையதளத்துல ரொம்ப வைரல் ஆச்சு. அது போல நான் தனியா போவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு திமுகவை நீங்க குறிப்பா அதிமுகல இருந்து விலகுறவங்க எங்க போவாங்க அப்படின்னா, ஒண்ணு திமுகவுக்கு போவாங்க, தாய் கழகமான திமுகவுக்கு போவாங்க. இல்லாட்டி என்ன பண்ணுவாங்க, பாஜக போவாங்க. ஏதோ ஒரு தேசிய கட்சியோ இல்ல மாநில கட்சியோ பெரிய கட்சியில போய் சேர்ந்து இருக்கிறது தான் வழக்கமா இருக்கு. இதே அதிமுகல இருந்து விலகுனவங்க திமுக பக்கம் போயிருக்காங்க, இல்ல ஓபிஎஸ் பக்கம் போயிருக்காங்க, இல்ல சசிகலா பக்கம் போயிருக்காங்க, இல்லாட்டி பாஜக காங்கிரஸ் ஏதோ ஒரு கட்சியில போய் சேர்ந்து இருக்கிறாங்க. ஆனா 50 வருட அனுபவம், அரசியல் அனுபவம், இப்பேற்பட்ட ஒரு மனுஷன் ஒண்ணுமே தெரியாம எல்கேஜி ஸ்டூடெண்டா இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு என்ன பண்ணாரு, போய் சேர்ந்தாரு. அதாவது நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு பிளஸ் 2 படிக்கிற மாணவன் எல்கேஜி கூட மாணவன் கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சா எப்படி இருக்கும்? அது யோசித்து பாருங்க, அந்த காம்பினேஷன் எப்படி இருக்கும்? அது போலதான் அரசியல் அனுபவமே இல்லாம கட்சி ஆரம்பிச்ச விஜய் அவர்கள் 50 வருட அரசியல் அனுபவம் பெற்ற செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்கால போய் இணைஞ்சாரு. இது விஜய்க்கு கிடைத்த வரப்பிரசாதம். ஏன்னா எப்போ 50 வருஷம் அனுபவம் கொண்ட மனுஷன் வராரு, அவரை வரவேறுங்க, நம்மளுக்கு கொஞ்சம் மெஜாரிட்டி ஏறும். பரவாயில்ல, இத்தனை பெரிய கட்சிகள் இருக்கும் பொழுது செங்கோட்டையன் அவர்கள் அப்போ அதிமுக கூட அந்த கசப்பான ஒரு உணர்வு இருந்ததுல, அந்த டைம்ல பேசப்பட்டது திமுக பக்கம் தான் வரப்போறாரு அப்படின்னு பேசப்பட்டது. இல்ல தனியா கட்சி ஆரம்பிப்பாரு, ஓபிஎஸ் மாதிரி ஆரம்பிக்க போறாரு, இல்ல இவங்க எல்லாரும் ஒண்ணு சேர போறாங்க பேசப்பட்டது. தாவேக்கன்ற ஒரு ஆப்ஷனே இல்லாம இருந்ததுங்க. ஏன்னா மனுஷன் அங்க போய் இருக்க மாட்டாரு, சேர மாட்டாரு. நீங்க எல்லாருமே நினைச்சாங்க தாவேக்கா பக்கம் போகவே மாட்டாரு, அவரு ஒண்ணு திமுக பக்கம் போவாரு, இல்ல சசிகலா பக்கம் போவாரு, ஓபிஎஸ் பக்கம் போவாரு, டிடி தினகரன் போவாரு, இல்ல ஓபிஎஸ் மாதிரி தனி கட்சி ஆரம்பிப்பாருங்க பேசப்பட்டதுங்க. ஆனா யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு தமிழக வெற்றி கழகத்துல போய் இணைஞ்சாரு. தமிழக வெற்றி கழகத்துல போய் இணைஞ்சதுன்னு அவங்களுக்கு ரொம்ப குஷி. ஆனா இன்னைக்கு மனுஷன் எங்க இருக்கிறாரு? செங்கோட்டையன் என்ன தேடி தேடி கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க, தாவேக்காவில இன்னைக்கும் முகமறிந்த மனிதர்களா யாரு இருக்கிறாங்கன்னா, ஆதவர்ஜனா, சிடி நிர்மல்குமார், அருண்ராஜ், புசியானந்த், இவங்கதான். செங்கோட்டையன் அவர் 50 வருட அரசியல் மூத்த தலைவர். எங்கப்பா அவரை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்துங்கப்பா அப்படின்னா இல்ல. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஜய் அவர்கள் ஒரு குழு ஒண்ணு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாரு. இந்த குழுல கூட செங்கோட்டையன் 3வது ஆளா தான் வராரு. ஆளா புசியானந்த், ஆதவர்ஜனா, அதுக்கப்புறம் தான் செங்கோட்டையன் வராரு. இப்ப இவரை நீங்க தூக்கி முன்னாடி போட வேண்டாமா? இவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒண்ணு இருக்குல்ல, பிரச்சார குழுன்னு ஒண்ணு போட்டார்ல, அதுல 3வது ஆளா வராரு. எப்பேர் எந்த இடத்துக்கு போயிட்டாரு பாத்தீங்களா? இதுதான் அதிமுகல இருக்கிற முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் ரொம்ப மனசு வேதனைப்படுறாரு, கண்ணீர் வடிக்கிறார். 1000 இருந்தாலும் என் தோஸ்து அவரு, செங்கோட்டையன் என் தோஸ்து. நாங்கெல்லாம் ஒன்னா பிரச்சாரங்களை மேற்கொண்டிருக்கோம், ஒன்னா எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கெல்லாம் எப்படி எல்லாம் ஓடி ஓடி வேலை செஞ்சோம் தெரியுமா? ஆனா அப்பேற்பட்ட ஒரு மனுஷனை அடங்கி ஒடுங்கி உட்கார வச்சிருக்கீங்க தமிழக வெற்றி கழகத்துல. வெளியவே விட மாட்டீங்க. வெளியே வந்தாலும் அமுக்குறாங்க போட்டு. புசியானந்த் ஒரு பக்கம் அமுக்குறாரு, ஆதவர்ஜனா ஒரு பக்கம் போகுது. ஏன்ப்பா அவரை வெளியே விட மாட்டீங்க? இவ்வளவுங்க கொங்கு பெல்ட்ல ஒரு மாநாடு நடந்தது, ஒரு பொதுக்கூட்டம் நடந்தது, அருண்ராஜ் பேசுறாரு. செங்கோட்டையன் எங்க? அவரை கொண்டு வந்து பேச வேண்டாமா? கொங்கு பெல்ட்ல அவர் ஒரு முக்கிய தலைவரா இருக்கிறாருல, அவரை கொண்டு வாங்க. கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா தாவேக்கா பொறுத்த வரைக்கும் புதுசா நீங்க போன 50 வருஷம் இல்ல, 60 வருஷம் இல்ல, நீங்க எப்பேற்பட்ட ஒரு மனுஷனா போனாலும் டம்மியா தான் வச்சிருப்பாங்க. இவ்வளவு ஏங்க தமிழ் அறிஞர் சொல்லிட்டு பேசுறாங்கல்ல, நாஞ்சில் சம்பத் எங்க ஆளை காணோம்? போய் டம்மியா தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஜேசிடி பிரபாகரன் டம்மியா தான் உட்காந்துட்டாங்க. அதிமுகவுல இருந்து யாரு போனாலும் அங்க டம்மியா தான் உட்காந்துட்டு இருக்கிறாங்க, வெளியில தெரிய மாட்டாங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. இதெல்லாம் யோசிச்சுன்னா திண்டுக்கல் சீனிவாசன் அண்ணன் ரொம்ப மனஸ்தாபப்படுறாரு. அவரு எங்களை விட்டு போனது எங்களுக்கு கஷ்டம் தான், கொஞ்சம் அமைதியா இருந்திருக்கலாம். நானே எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசி
கொஞ்சம் ஆறுதல் படுத்தி இவரை கட்சிக்குள்ள சேர்ந்திருப்போம். அதிரடியா முடிவு எடுத்துட்டாரு. எதுக்கு இவருக்கு இன்னைக்கு அதிமுகவில் நீங்க உண்மையிலேயே செங்கோட்டையன் அதிமுகவில் இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு ஒரு அதிகாரமிக்க தலைவரா இருந்தாரு, உரிமைகளோடு இருந்தாரு. இதுவே ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது அமைச்சர் பதவியில இருந்தாரு. சில பல குற்றச்சாட்டுனால அவரு அமைச்சர் பதவியில இருந்து ஒதுக்கினாலும் அதிமுக ஈரோட பொறுத்த வரைக்கும் சக்தி வாய்ந்த தலைவரா இருந்தாரு ஜெயலலிதா இருக்கும் பொழுதே. சோ அதிமுகவுல அதிகாரத்தில் இருக்கிறோமோ இல்லையோ, ஆனா கட்சிக்குள்ள எந்த அளவுக்கு இவங்க கை ஓங்கி இருக்கிறது அப்படின்றது திண்டுக்கல் சீனிவாசன் கொடுக்கிற ரெக்கார்டு. ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக இருக்கும்போது கெத்தா போயிட்டு வந்தாருங்க, கெத்தா இருந்தாரு. இன்னைக்கு தாவேக்கால போயிட்டு ஒண்ணுமே இல்லாம இருக்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, மனவேதனையா இருக்கு. இதெல்லாம் நான் எங்க போய் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு குமுறாரு. 1000 தோஸ்து இல்ல, அந்த பழக்க வழக்கம் இருக்கும்ல, அதெல்லாம் பார்த்தா மனுஷன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே கேட்க முடியும். உண்மையான ரீசன் அதுதாங்க. தாவேக்கால செங்கோட்டையன் அவர்கள் வெளியே வரல. அவரு ஆரம்பத்துல போய் சேர்ந்தாரு. இது தாவேக்காவுக்கு ஒரு சூப்பரான சான்ஸ். 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு மனுஷன் வராரு, இது நம்மளுக்கு கெயின் தான் அப்படின்னு அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. செங்கோட்டையனுக்கு என்ன கெயின்? கூட போன ஆதரவாளர்களுக்கு என்ன கெயின்? இன்னைக்கு போஸ்டிங் போட முடிஞ்சுதா? கூட போன ஆதரவாளர்களுக்கு போஸ்டிங் கொடுக்க முடிஞ்சதா? ஏன்னா கொடுக்க முடியாது. ஏன்னா கொடுத்தா ஆல்ரெடி தாவேக்கால இருக்கிறவங்க வரிஞ்சு கட்டிட்டு வருவாங்க. ஏன்னா அங்க ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கே பதவி கொடுக்கல, அது வேற விஷயம். புதுசா வந்த இவருக்கு கொடுத்துட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை வரும். இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, ஈரோடுல யாருக்கு சீட்டு கொடுக்கும்? செங்கோட்டையனுக்கு சீட்டு கொடுப்பாங்களா, இல்ல ஈரோடு மாவட்ட செயலாளர் கொடுப்பாங்களா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கு. அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அது மாத்திரம் இல்லாம தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு பொறுப்பு வாங்கி கொடுக்கணும், இது ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இதெல்லாம் கருத்துல வச்சுதான் செங்கோட்டையனை கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாங்க. ஏன்னா இவரு வெளியே வந்தா நம்மளுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டுதான் உள்ளூர் மாவட்டத்திலேயே செங்கோட்டையன் அவர்களை தாவேக்கா மூலமா அறிமுகமான ஒரு முகமா மாயிட கூடாது அப்படின்றதுக்காக அடக்கி வைக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாம செங்கோட்டையன் எங்கெல்லாம் போறாரோ பல இடர்களை சந்திக்கிறதாகவும் ஒரு தகவல் இருக்கு. இன்னைக்கு புஷி ஆனந்த், நிர்மல்குமார், ஆதவர்ஜுனாக்கு என்னங்க அரசியல் ஞானம் இருக்கு? ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாருங்க, பொய்யா சொல்லி தெரிஞ்சுட்டு இருக்காரு. செய்தியாளர்கள் கேட்கிற கேள்விக்கு எதிர்கொண்டு பதில் பேச முடியல. அதுக்கு மாற்றா ஒண்ணு சொல்றேன், அதாவது நம்ம ஒரு கேள்வி கேட்டா நம்மளே அசர்ற மாதிரி ஒரு பதில் சொல்லுவான்பா அப்படின்ற ஒரு காமெடி இருக்குல்ல, அந்த மாதிரிதான் ஆதவர்ஜுனாவுடைய பிரஸ் மீட் எல்லாம் இருக்கு. இவங்க ஆக்கப்பூர்வமா சிந்திக்கிற அளவுக்கு நியாயமா பொய் சொல்லாம எதனா ஒரு பிரஸ் மீட் இவங்க கொடுத்துருக்காங்களா, பொதுவெளியில பேசுறாங்களான்னா கிடையவே கிடையாது. வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு தள்ளுறது. யார் என்ன கேள்வி கேட்க போறாங்க? யாருன்னா ஒருத்தர் எதிர்த்து நின்று கேள்விக்கணும், வாக்குவாதத்துல இருக்கும், 1 to 1 வைக்கணும். அப்ப மாட்டிப்பாங்க இவங்க எல்லாருமே. இவங்களுக்கு அந்த திராணியெல்லாம் இல்ல அப்படின்றது இவங்க கொடுக்குற செய்தியாளர் சந்திப்புல நம்மளுக்கு தெரியுது. இப்பேற்பட்டவங்களை, அதாவது செங்கோட்டையனை விட்டுட்டு இவங்கெல்லாம் முன்னே நின்று என்ன பண்றாங்க, தாவேக்காவின் முகம் நாங்கள் தான் அப்படின்னு. இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் இருக்கிறாரா, தாவேக்கால தான் இருக்கிறாரா, இல்ல அரசியலை விட்டு விலகிட்டாரா அப்படின்ற ஒரு டாக்கும் போயிட்டு இருக்கு. ஏன்னா தாவேக்காக்குள்ள போயிட்டு செங்கோட்டையன் அவர்கள் இல்லாத இடமா தான் மாறிட்டாரு கண்டி. இருக்கிற இடத்த என்ன பண்றாரு, தக்க வச்சுக்க முடியல அப்படின்றதுதான் ஒரு பெரிய செய்தி இருக்கு. கட்சிக்குள்ள இதனா ஒரு குழு போட்டா அவரை முதல் இப்ப பிரச்சாரங்கள், நீங்க அதிமுக பிரச்சாரங்கள் எடுத்துட்டா செங்கோட்டையன் அவர்கள் தான் ஜெயலலிதா அவர்களுக்கே ரூட்டு போட்டு கொடுப்பார் அப்படின்றது ஒரு பொதுவான கருத்தா இருக்கு. சோ அப்பேற்பட்டவரை நீங்க பிரச்சார குழு தலைவரா அவரை போட்டுருக்கணும். அவரை விட்டுட்டு ஆதவர்ஜுனா, புஷி ஆனந்த் நீங்க போடுறீங்க, 3வது இடத்துக்கு அவர் கொண்டு வரீங்கன்னா எந்த அளவுக்கு செங்கோட்டையன் அவர்களுடைய அங்க இருக்கிற இடம் எந்த அளவுக்கு இறங்கி இருக்கு அப்படின்றத பாருங்க. இதே அதிமுக இருந்தா இப்படி இருக்குமா? அவர் இன்னரைக்கும் எந்த அளவுக்கு இருந்திருப்பாரு. ஈரோடு மாவட்டம் அவரு இதுங்க, சொன்ன வரிசை திண்டுக்கல் சீனிவாசன் அவருடைய தோஸ்து. இதெல்லாம் பிரச்சனையெல்லாம் பார்த்துதான் சீனிவாசன் அவர்கள் கண்ணீர் வடிக்கிறாரு, அவ்வளவு மனசு கஷ்டப்படுறாரு செங்கோட்டையனை பார்த்து. இது ஒரு வகையில செங்கோட்டையன் ரிட்டர்ன் வரணும் அப்படின்றதுக்கு இருந்தாலும், ஏன்னா தாவேக்கால நீங்க போயிட்டு இடம் தெரியாம இருக்கிறீங்க, திரும்ப வாங்க, உங்களுக்கு நான் சிபாரிசு பண்றேன், நீங்க திரும்ப அதிமுகக்குள்ள வாங்க, ஒரு மன்னிப்பு கடிதத்தை கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லாம சொல்றது வச்சுக்கிட்டாலும் உண்மையான நிலவரம் இதுதான். திண்டுக்கல் சீனிவாசன் சொல்றதுலயே ஒரு ட்விஸ்ட் இருக்கு. நீங்க திரும்ப உள்ள வாங்கனே, நான் பேசுறேனே, பொதுச் செயலாளர்கிட்ட நான் பேசுறேன், நீங்க திரும்ப பழைய இடத்துக்கு வாங்கனே, உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் வாங்கனே அப்படின்னு சொல்லாம சொல்றாரு வச்சுக்கிட்டாலும், திண்டுக்கல் சீனிவாசன் சொல்றது உண்மையான 100% ரைட்டு. தாவேக்கால போயிட்டு இடம் தெரியாம போயிட்டாரு செங்கோட்டையன். அதிமுக இருக்கும் பொழுது அவரு எந்த அளவுக்கு வெளியில வந்தாரு, இன்னைக்கு தாவேக்கால போயிட்டு தேடுறாங்க, அவரு வெளியே கொண்டு வர முடியல. ஏன்னா அவரு வந்தாலும் கூட இருக்கிறவங்க எல்லாருமே அவர் அமுக்குறாங்க, அதனாலே அவர் வெளியே வர முடியல. அவர் இருக்கிற இடமே இல்லாம போயிருந்தப்ப எங்க இருக்கிறாரு அப்படின்னு தேடுற அளவுக்கு போயிட்டாங்க அப்படின்ற ஒரு மனசு கஷ்டமான விஷயத்தை தான் திண்டுக்கல் சீனிவாசன் செங்கோட்டையனை பார்த்து கேட்கிறாரு. இது நியாயமான ஒரு கேள்விதான். உண்மையிலே தாவேக்கால செங்கோட்டையன் போயிட்டு ஐக்கியமானது செங்கோட்டையனுக்கு நல்லதா ஏற்புடையதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. உண்மையிலே தாவேக்காவில செங்கோட்டையனை வெளிவராம தடுக்கிறாங்களா?
புஷி ஆனந்த், ஆதவர்ஜுனா, நிர்மல்குமார் இவங்கதான் தாவேகாவின் முகமா இருக்கிறாங்களே கண்டி 50 வருட அரசியல் அனுபவம் கொண்ட செங்கோட்டையன் வெளியே வர மாட்டேங்கிறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை திண்டுக்கல் சீனிவாசன் முன்வைக்கிறாரு. இதை பத்தி கருத்து அப்படி கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.